எல்லாருக்கும் வணக்கம். நான் அனைத்து நம்ம முன்னேற்ற கழக தலைவர் டி பாபு பேசுறேன். அஜித் நம்ம வாழ்க. அதாவது நம்ம எதிர்பார்த்த மிக சிறந்த வெற்றி நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. சந்தோஷம். பார்த்திருப்பீங்க. அதாவது முதலமைச்சர் விஜய் சார் அவருடைய மாநாட்டில் மிகப்பெரிய ஒரு சோகம் ஏற்பட்டுச்சு. 41 பேர் உயிர் இருந்தாங்க. அந்த உயிர் இருந்த குடும்பத்துக்கு அனைவருக்கும் கவர்மெண்ட் ஜாப் கொடுத்தாங்க. கவர்மெண்ட் ஜாப் கொடுத்தால அதை இன்னைக்கு கார்த்திகை நீதிபதி ஐயா அவர்கள் ரத்து செஞ்சிருக்காரு. அதுதான், அதாவது படிச்சவங்களுக்கு தான் அந்த வழி என்னன்னு தெரியும். ஏன்னா பல பேர் அதாவது கிராமத்துல போய் பாத்தீங்கன்னா பல பேர் கிராமம் சரி நகரத்திலும் சரி பல பேர் படிப்பு சொல்லிட்டு ராவும் பகலும் படிச்சு அவங்களால எவ்வளவு முயற்சி பண்ணி கூட அவங்களால கவர்மெண்ட் ஜாப் வாங்க முடியாம எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. இருட்டிலையும் பகலிலையும் அப்பா அம்மா கல் உடைச்சு வேர்வை சிந்து விறகு வெட்டி மரம் ஏறி அது பேர் அண்டை வெட்டி களை வெட்டி இந்த மாதிரி பல வேலைகளை பண்ணி கிராமத்துல உயிரை கொடுத்து பெண் பிள்ளையாகட்டும் ஆண் பிள்ளைகளாகட்டும் அந்த கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க. சென்னையிலும் சரி பல பேர் போயிட்டு கூலியால போய் சித்தால செஞ்சு பெரியாள் வேலை செஞ்சு பல பேர் பல விதமா வேலை செஞ்சு பல பேர் கஷ்டப்படுறாங்க. அதனால என்னன்னா இது படிப்புன்றது கவர்மெண்ட் எட்டாக்கண்ணி குதிரை கொம்பு அந்த அளவுக்கு இருக்கு. இன்னைக்கு 50 தடவை ஒருத்தன் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதி நான் 4-5 வீடியோ முன்ன போய் பாருங்க, நான் போட்டிருப்பேன். 50 வீடியோ கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆக முடியாம 21 வயசு பையன் இன்னைக்கு காலமாயிட்டாரு. அது போல கவர்மெண்ட் ஜாப் மிகப்பெரிய ஒரு வேலையா இதுவா இருக்கு. இன்னைக்கு போட்டி அதே நேர்மையா படிச்சா கூட அதுல ஒரு ஊழல், அதுல ஒரு ஸ்கேமு, அது மாதிரி பல விதம் நடக்குது. படிக்கிறவனுக்கு வேலை இல்லாம போகுது. இன்னைக்கு படிச்சவன் இன்ஜினியர் இவெல்லாம் ஸ்விக்கி டொமேட்டோ இல்ல பல டிகிரி படிச்சவங்க இதெல்லாம் படிச்சவங்க செய்யக்கூடாத வேலை நீ படிச்சு செஞ்சுருக்காங்க. அவ்வளவு படிச்சு கவர்மெண்ட் ஜாப் சில பேர் நல்ல வேலைக்கு போயிட்டு விடும். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ஏதுங்க இதுக்கு ஸ்விக்கி டொமேட்டோ எல்லாம் போயிட்டு 4 நாள் 2 நாள் வேலைக்கு போயிட்டு 4 நாள் உட்காந்து படிக்கிறது. இதே வேலையும் எங்க இன்ஸ்டியூட் இருக்கு இதெல்லாம் சொல்ல முடியாதுங்க. படிச்ச நிலைமை சரி பல கஷ்டப்பட்டு படிக்க வச்சுட்டு வீட்டுல என்ன நினைப்பாங்க, ஊர்ல இவன் பையன் இன்ஜினியர் படிச்சிட்டான் இது மாதிரி கோடி வீடியோ சம்பாதிப்பான், லட்சமா சம்பாதிப்பான், இவன் பெரிய ஆள் சொல்லிட்டு ஊர்ல சொல்லி லாஸ்ட்ல வீட்டுல ஒரு 10,000 10,000 கொடுக்கும்போது அந்த அப்பா அம்மாவே அவ்வளவு சம்பாதிச்சு மாசம் 20,000 சம்பாதிச்சு அவன் போய் 10,000 10,000 கொடுத்து கேவலமா பார்ப்பாங்க. இதுக்காக அவனை படிக்க வச்சு சொல்லுது வயிற்றுச்சலாகும் கடன்பட்டு வீடு கடன்பட்டு அவ்வளவு வாழ்க்கையில இருந்து எவ்வளவு மன உளைச்சல் பண்ணி தான் பசங்களை படிக்க வைக்கிறாங்க. லாஸ்ட்ல 5,000 10,000 இவெல்லாம் சோறு மூட்டை தூக்கின்னு போறதுக்கு எவ்வளவு படிச்ச சூழ்நிலை தெரியுமா? அது மாதிரி இதுக்கு சீமான் சார் மிகவும் நான் பாராட்டுறேன். சத்தியமா சொல்றேன், இது பெரிய விஷயம், மிகப்பெரிய விஷயம் சீமான் சார் பண்ணது. அதுக்குன்னு ஒரு கேஸை போட்டு நல்லபடியா இன்னைக்கு வாதாடி இன்னைக்கு அந்த 31 குடும்பங்களுக்கு வேலையை ரத்து பண்ணிருக்காங்க. படிச்சவனுக்கு வேலை கிடைக்கிட்டுங்க, படிச்சவனுக்கு வேலை கிடைக்கும். படிக்காதவங்களுக்கு கிடைக்க வேணாம்னு சொல்லல. உண்மையா படிக்கிறான், ரத்தம் சிந்து படிக்கிறான், தன்னுடைய ரத்தத்தை வேர்வியா சிந்து படிக்கிறான். அந்த அளவுக்கு படிக்கிறான் அந்த மக்கள். நீங்க படிப்பு தான் மிகப்பெரிய ஒரு மூலதனம் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கலாம். நீங்க படிக்காதவங்க இதுவே கம்மி. நீங்க ஸ்டேட்மெண்ட் எடுத்து பாருங்க. ஏன்னா படிப்பு தான் நீங்க நம்ம குடும்பத்தை மாத்தி சொல்லிட்டு அவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க. புரியுதுங்களா? இது அனைவரும் ஒன்று சேர்ந்து கண்டிப்பா சொல்ற பண்ணிருக்குது. இது நீதிபதி ஐயாவுக்கு நன்றி, சீமான் சாருக்கு நன்றி. இந்த விஷயம் ரொம்பவும் எனக்கு பிடிச்சமான விஷயம். அதனால நன்றி சொல்லணும்னு சொல்றேன். இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா? கண்டிப்பா 2030 நம்ம தலைவர் அஜித்குமார் அரசியல் வருவது உறுதி. கண்டிப்பா நல்லதே நடக்கும். செயல்படுங்க. அனைத்து உறுப்பினரும் ஒன்று சேருவோம். மிகப்பெரிய ஒரு 20வது வாரத்துல நான் எல்லாரும் சந்திக்கிறேன். ஒரு மீட்டிங்கை போடுறேன். 20வது வாரத்துல தமிழ்நாடு போல 234 மாவட்ட ஆட்களை போட்டு உங்களை நான் சந்திக்கிறேன். இது யாரு நம்ம கட்சியில சேர விருப்பப்படுங்க கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட்ல உங்க நம்பரை போடுங்க, நானே உங்களுக்கு கால் பண்றேன். நன்றி.